ஹலோ மக்களே, வெல்கம் டு சாரா வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே வெண்டைக்காயிலேருந்து விதைகள் சேகரிக்கிறதையும் அது மட்டும் இல்லாமல் தும்பை செடியோட மருத்துவ பயன்கள் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வயலில் போட்டிருந்த வெண்டைக்காயெல்லாம் நல்லா முத்திட்டனால அதை காய வச்சு அதுகள்லேருந்து விதைகள்லாம் சேகரித்தேங்க. எனக்கு ஒரு காயில் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட விதைகள் கிடச்சிச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வயல் ஓரங்களில் நடந்து போயிட்டுருக்கும்போது இந்த தும்பை செடியை பார்த்தேன். இதில் நிறைய மருத்துவ பயன்கள் இருக்குது. அதை உங்களோட பகிர்ந்துக்கலான்னு ஒரு வீடியோ எடுத்தேன். சரி வாங்க நம்ம மருத்துவ பயன்களையும் பார்த்துடலாம். தும்பையில் பல வகைகள் உண்டுங்க. பெருந்தும்பை, சிறுந்தும்பை, மலைத்தும்பை, கவிழ் தும்பை, கசப்பு தும்பை, கழுதை தும்பை, காசி தும்பைன்னு பல வகைகள் இருக்குங்க இந்த தும்பை செடியில். தும்பைப்பூ பார்த்திங்கன்னா காதில் சீல் வடியும் இல்லைங்களா, அதெல்லாம் அறவே சரியாக்கிடும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட தலையில் நீர் கோத்துட்டு தலை வலிக்கும் இல்லையா, அதுக்கு இந்த தும்பைப்பூவை நல்லா காய்ச்சி ஆவி பிடிச்சோம் அப்படின்னா அந்த தலைவலியும் சரியாகும். அது மட்டும் இல்லாமல் தும்பை இலையோட சுக்கு, மிளகு இதெல்லாம் சேர்த்து பத்து போட்டு வந்தோம் அப்படின்னா தலைவலி, ஒத்த தலைவலியெல்லாம் சரியாயிடும். பாம்பு விஷத்துக்கு கூட இதை முதலுதவியாக யூஸ் பண்ணுறாங்க. தும்பை இலையோட கீழா நெல்லி இலையை ரெண்டையும் சேர்த்து சம அளவு அரைச்சி அதை சுண்டைக்காய் அளவு ஒரு டம்ளர் பாலில் போட்டு நம்ம 2 வேளை குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு கூட பீரியட்ஸ் ஒழுங்காக வருங்க. அது மட்டும் இல்லாமல் தும்பைச்செடியை அரைச்சி தேமல் உள்ள இடத்துலலாம் தடவிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த தேமல் கூட குணமாயிருங்க. பூரான் கடிக்கு இந்த தும்பை இலையை அரைச்சி நம்ம சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் அது கடித்த இடத்துலையும் நம்ம தடவினோம் அப்படின்னா பூரான் கடி சரியாயிருங்க.